ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்தியான கோதுமை மாவு கப் கேக் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கப் கேக் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக மோல்டு எதுவுமே தேவையில்லை. யாருமே செஞ்சு காமிக்காத வகையில் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற கிண்ணங்களை மோல்டாக யூஸ் பண்ணி நான் இந்த கப் கேக் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் அவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கப் கேக் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு இது சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இது செய்ய தேவையான பொருளெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இதோடவே மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் தான் ஊற்றணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கப் கேக்குக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து மோர். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மோர் இருந்தால் மோர் வந்து 1/4 கப் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 கப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் லெமன் விட்டுட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மோர் நம்ம சேர்க்கும் போது நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஒரு மாய்ஸ்டரோடையும் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த சர்க்கரைலாம் கொஞ்சம் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட் வந்து தயாராகிடுச்சு. அடுத்ததாக இதோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடையில் 1 கப் அளவுக்கு, மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வந்து போடணுன்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட சேர்த்து சலிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவெல்லாம் நீங்கள் வந்து தனியாக சலிச்சுட்டு இதோட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்காக ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இதில் நீங்கள் முட்டை சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டைக்கு பதிலாக ஒரு 1/4 கப் பால் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்மளோட சேனலில் முட்டை சேர்க்காமல் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை கலந்தாச்சு. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா சாக்லேட் சிப்ஸ் இல்லாமல் நீங்கள் பிளெயின் கப் கேக்காக கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மோல்டில் ஊற்றி கேக் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த அஞ்சரை பெட்டியில் தான் கேக் பண்ண போகிறேன். இதில் வந்து மொத்தம் 7 கப் இருக்குது. நான் வந்து 1 எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து 6 கப்பில் கேக் பண்ணுற அளவு தான் மாவு இருக்குது, அதனால் 1 எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லா கப்லையும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தடவிட்டு அதில் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த கிண்ணத்தில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா கேக்கை வந்து நம்ம மோல்டுலேருந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். அடுத்ததாக பார்ச்மெண்ட் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி நான் வந்து எல்லா கப்லையும் அடியில் வச்சுருக்கேன். இதுவும் வந்து கேக் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இப்போ மாவை வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இந்த 1/4 கப் மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் மாவை எடுத்து ஒரு கிண்ணத்துலையும் போட போகிறேன். இதே மாதிரி ஏதாவது ஒரு கப் வந்து ஸ்டாண்டர்டான அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து போட்டுக்கோங்க. கிண்ணத்தில் பாதி அளவு இருக்கிற வரை மட்டும் மாவு போட்டுக்கோங்க. கிண்ணம் ஃபுல்லாக மேலே வர இருக்கிற மாதிரி மாவு போடாதீங்க. ஏன்னா இது வந்து கேக் வெந்து வரும்போது ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பொங்கி வெளியில் சிந்திரும். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன கிண்ணங்கள் இல்லை நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸில் கூட வந்து நீங்கள் ஊற்றி கேக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக லைட்டாக சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்துக்கு உள்ளே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த இட்லி பாத்திரம் நல்லா சூடாகிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவன் எப்படி ப்ரீஹீட் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான். இப்போ 5 நிமிஷம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ அஞ்சரை பெட்டியை இது உள்ளே வச்சுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடிட்டு இப்போ வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரை இதை வந்து நல்லா பேக் பண்ணிக்கோங்க. நான் 30 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உள்ளே வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு உள்ளே குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குச்சியில் வந்து எதுவும் ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வரணும். பாருங்கள், நல்லா மேலே வர எழும்பி வந்திருக்கு கேக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் லைட்டாக கத்தியை வச்சுட்டு இதை சைடை வந்து நல்லா பிரித்து விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அழகாக கப்பில் இருந்து கேக் வந்து தனியாக வந்துடும். பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாகவும் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது அப்படின்னு. இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச கேக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த கேக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.